ஹாய் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதுக்கு முன்னாடி ஸ்டடி MBBS இன் பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தேன். ஸோ அதில் இப்போ ரீசெண்டாக ஒரு பங்களாதேஷ் மெடிக்கல் கவுன்சில் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி ஒரு ஆர்டிக்கல் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷன். சார் அதில் முக்கியமாக ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, பங்களாதேஷ் மெடிக்கல் கவுன்சில் தே வாண்ட் டு பர்மிட் டு எனி கைண்ட் ஆஃப் ஒர்க் பர்மிட் ஓவர் ஹியர் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா, அதில் போட்டிருந்த பாயிண்டில் முக்கியமாக யுவர் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கண்டினியூ தேர் டிகிரி அப் டு 6 years. After 6 years they want to stay here, they want to do any kind of work, we want to permit any kind of registration அப்படிங்கிறது கொடுத்துருக்கான். இது என்ன பாயிண்ட் அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, அதில் 6 years அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் என்னென்னா, சார் பங்களாதேஷில் படிச்சுட்டா இண்டியன் கிடையாதான் சார், அங்கே ரிஜிஸ்டர் பண்ண விட மாட்டாங்களாம் சார் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. பட் அதில் தெளிவான ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் NMC என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த நாட்டில் வேணாலும் போய் படித்தாலும் அந்த நாட்டில் அந்த எவ்வளோ இயரோ ஆஸ் பர் நம்மளுடைய கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் 4 வருடம் 6 மாதம் கிட்டத்தட்ட 54 மாதங்கள் நீங்கள் டிகிரி முடிக்கணும், 12 மாதங்கள் இண்டன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது ரூல். அந்த ரூல் நார்மலாகவே பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு பங்களாதேஷோட டியூரேஷன், த டிகிரி டியூரேஷன் இஸ் 5 year. அவங்க வந்து 4 ஃப்ரோவாக பிரிச்சிருப்பாங்க. 1.5 வருஷம், 1 வருஷம், 1 வருஷம், 1.5 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்க்ளூசிவ் ஆஃப் இண்டன் தான் அந்த 5 years இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது தான். பட் இப்போ அவங்க தெளிவாகவே பங்களாதேஷ் மெடிக்கல் கவுன்சிலில் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 6 yearsன்னு அதிலே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு குழப்பம் என்னென்னா, எல்லோரும் 6 years அப்படிங்கிறது டிகிரின்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை, அந்த நாட்டில் 5 years தான் டிகிரி, 5 + 1 year இண்டன். இண்டன் எதுக்காக அப்படின்னா, பொதுவாகவே இந்த இண்டன் பற்றி ஏன் அதிகமாக பேசிகிட்டே இருக்காங்க, கிளினிக்கல் ரொட்டேஷன் பற்றி அப்படின்னா, எந்த ஒரு நாடுகளில் நம்ம மருத்துவம் படிக்க போனாலும் அந்த நாடில் மருத்துவம் முடிச்சுட்டு அந்த நாட்டை சார்ந்த பேஷண்ட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஐ மீன் அவங்க ப்ராக்டிஸ் எடுக்கணும், அவங்க படித்ததை செயல்படுத்தி பார்க்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் இது இந்தியா மட்டுமல்ல, எந்த நாடுகளில் போய் நீங்கள் MBBS படித்தாலும் அந்த நாடுகளில் நீங்கள் பேஷண்ட்ஸ் தொடணும் அப்படின்னா கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்போ ப்ராப்பராக உங்களுடைய டிகிரி கம்ப்ளீட் ஆயிருந்தால் மட்டும்தான் ரிஜிஸ்டருக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மேண்டேட்ரி எஸ் யுவர் டிகிரி முடிச்சுட்டா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணிட்டா இண்டன் பண்ணிக்கலாம். பட் அவங்களுடைய கவர்மெண்டோடைய நார்ம்ஸ் பிரகாரம் 6 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு யூ ஹவ் டு ரிட்டர்ன் பேக் டு யுவர் ஹோம் கண்ட்ரி. அவங்க கொடுத்துருக்கிறதுல கீழே வி வாண்ட் டு கிவ் எனி கைண்ட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறது தெளிவாக என்ன அப்படின்னா, நீங்கள் அங்கே லோக்கலில் எந்த விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, ப்ரைவேட் கிளினிக் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஓரியன்டான ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடாது, உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் மெடிக்கல் துறையை சார்ந்த எந்த விஷயத்தையும் வித்தவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. ரெஜிஸ்ட்ரேஷன் அது கொடுக்க மாட்டேன் அப்படின்றத அதில் அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் அதை கன்ஃபியூஸ் ஆகிட்டு படிச்சுட்டாவே அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் 5 year அங்கே டிகிரி, 1 year இண்டன், டோட்டல் 6 years அப்படிங்கிறதான் வந்துட்டு பங்களாதேஷ் வந்துட்டு இப்போ ஆக்சஸ் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு நம்மளுடைய NMC நார்ம்ஸ் பிரகாரம் MBBS ப்ரோக்ராம் கொடுத்துட்றாங்க. 54 month அப்படிங்கிறது 5 வருஷம் டிகிரிங்கிறதுனால 60 month நமக்கு கிடச்சிடுது. ஸோ 1 year 12 monthக்கு உண்டான இண்டன்னும் கிடச்சிடுது. ஸோ ஒரு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்குள்ளே நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அபவுட் தி பங்களாதேஷ் டிகிரிமா பண்ணுங்கள், நோ வரி ஃபார் திஸ். நல்ல ஸ்டாண்டர்டான சுபமான காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே ஒரு 28 to 30 lakhsக்குள்ளே தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வருது. பட் இதில் ஒரே பிரச்சனை என்னென்னா, 2021 அவங்களோட அகாடமிக் இயர் பொறுத்த வரைக்கும் நம்மளது வந்து August to August, அவங்க பொறுத்த வரைக்கும் Jan to Jan. இப்போ 2021க்கான போன வருட பேட்சை இந்த வருடம் ஜனவரியில் கிளம்பி இருக்கணும். பட் அவங்க எல்லாத்தையுமே இப்போது ஜூலை ஆகஸ்ட்டில் தான் இந்த பேட்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பங்களாதேஷ் படிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த டியூரேஷன் எந்த இயர்லேருந்து எந்த இயர் ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்கு ஒன்று 5 years டியூரேஷன் + 1 year இண்டன் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ நோ வரி ஃபார் திஸ். நீங்கள் 100% வந்துட்டு மருத்துவம் வந்துட்டு MBBS டிகிரி 54 month கம்பல்சரி இருக்கணுங்கிற ஒரு ரூல், அண்ட் இண்டன் 1 year வேணும் அப்படிங்கிற NMCயோட ரூல். லோக்கல் லாங்குவேஜ் அதில் இருக்கக்கூடாது. ஸோ கம்பல்சரி வந்துட்டு காமன் லாங்குவேஜில் இருக்கணும் அப்படின்னா அவங்க இங்கிலீஷில் கிளாஸ் எடுக்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் பெங்காலி கொஞ்சம் கொஞ்சம் வந்துடுது. ஸோ 30% பெங்காலி, 70% இங்கிலீஷ் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் எதிர்பார்க்குற அனைத்து விதமான பாசிட்டிவ் வைப்பும் அதில் இருக்குது. போன வருடம் 60% இருந்தால் போதுமானது அப்படின்னு இருக்கப்பட்ட அந்த பங்களாதேஷ் MBBS அட்மிஷன் இந்த வருடம் 80%க்கு மேலே இருந்தால் சேஃபர் ஜோன். 12th
ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் 80%க்கு மேலே இருக்கிறது சேஃப் ஜோன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாணவர்கள் செலக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பங்களாதேஷ் MBBS அப்படிங்கிறது நியரஸ்ட் கண்ட்ரிங்கிறத விட ட்ரெயின், பஸ், ஃப்ளைட் எது வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எந்த பக்கம் போனாலும் பார்டருக்கு போய்க்கலாம். திரிபுரா, குமிலா அப்படிங்கிற ஏரியாவில் உள்ள வந்துக்கலாம். இந்த சைடு கல்கட்டாவிலேருந்து டாக்காவில் உள்ள வந்துக்கலாம். ஸோ ஃபீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட் கிடைக்கும். அதை பற்றியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அதர் தென் தட் உங்களுடைய கிளாரிட்டி, காலேஜோட டீட்டெயில்ஸ், ஃபோட்டோஸ் எது வேணாலும், ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸோட ஹிஸ்ட்ரி எது வேணாலும் கீழே என்னோடய வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். we will get all kind of information. no worry for that. was you all the best. உங்களுடைய மெடிஷன் கனவு லோ ஃபீஸில் சக்ஸஸ் ஆக பங்களாதேஷ் இஸ் அ ரைட் பிளாட்ஃபார்ம். அதை சார்ந்த எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். வாரி ஓவர்சீஸ் ஃபவுண்டேஷன் will give a kind of doubts clarification. no worry for that problem at all. was you all the best my dear doctors. Jai Hind.